ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆஃபீஸ் சண்டே மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நேற்று வந்து தளபதியோட திருவிழா, ஜனநாயகன் ஆடியோ லான்ச் எல்லாம் தான் சொல்ல மக்களே. அது வந்து நேற்று வந்து மலேசியாவில் நடந்திருக்கு மக்களே. முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சிங்கிங்கோடு எல்லாரும் சேர்த்து வரவேற்றாங்க மக்களே தளபதியை. அதுக்கப்புறம் யார் யார் பார்த்தீங்கன்னா, நம்ம அட்லி சாரு, நெல்சன் சாரு, அதுக்கப்புறம் வந்து நட்லி நெல்சன் சாரு, லோகேஷ் கனகராஜ் இவங்கெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு ஈவெண்ட்ல கண்டு சரியான தெரியான இது ஸ்பீச்சு அதெல்லாம் கடைசி வரையும் பார்க்கலாம். இப்போ அதெல்லாம் அவங்களாம் போயிட்டு ஃபுல் ஆகிட்டு மமிதா பைஜு, நாசர், பிரியாமணி இவங்கெல்லாம் போயிட்டு அனிருத் கான்செப்ட் இதெல்லாம் செம்மையா இருந்தது மக்களே. ஏன்னா எனக்கு நேரில் போய் கொடுத்து வைக்கல, ஆனால் நான் பார்த்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்ட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் மக்களே. முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் சிங்கிங் முடிச்ச உடனே டான்ஸ் யார் பிரபுதேவார் மாஸ்டர், கல்யாண் மாஸ்டர், சோபி மாஸ்டர், பாபா பாஸ்கர் மாஸ்டர் இவங்களோட டான்ஸ்லாம் அப்படியே தெரியா இருந்தது மக்களே. ஐயோ அதை வந்து நீங்க பார்க்கணுங்க. ஜி தமிழில் எப்போ ரிலீஸ் பண்ணாலும் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஃபுல்லா பார்க்கறதுக்கு வந்து நான் காத்துட்டு இருக்கேன். ஜி தமிழில் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்ட்டு மக்களே. அவ்வளோ செம்மையான ஸ்பீச், தளபதியோட ஸ்பீச் வந்து அதுக்கு வந்து நிறைய இல்லாத ஸ்பீச்சு. அனிருத்தோட கான்செப்ட் வந்து ரொம்ப 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 அருமையா இருந்தது மக்களே. அது முதல்ல வந்தோடனே தளபதி நண்பா நந்திகள் நெஞ்சில் குடியிருக்கும்ட்டு நல்லா டைலாக்லாம் செம்மையா பேசினார் மக்களே. செம்ம மாசா இருந்தது மக்களே. அதுக்கப்புறம் அவர் ஒரு கொடையை வச்சு ஒரு கதை ஒன்று சொன்னார். அதையும் நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு அருமையா இருந்தது. ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னார். ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்றதுனால பெரிய பெரிய விஷயங்கள் மாறும். எல்லாரும் சின்ன சின்னதா ஹெல்ப் பண்ணுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார் மக்களே. அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இவ்வளோ ஆங்கர் விஜய் கேட்குறாரு மக்களே, இவ்வளோ ஆக்ரோஷமா பேசி இவ்வளோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக தான் பேசுங்க. இப்போ நிறைய டென்ஷனாக ரொம்ப ஆக்ரோஷமாக பேசு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கப்பு கோசம்தான் அப்படின்னு நம்ம என்ன சொல்றாரு மக்களே. விஜய் என்ன கப்பு கோசம்தான் எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க மக்களே. என் மக்கள் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அப்படியே பிளாஸ்ட்னு சொல்றாங்க மக்களே. அதுக்கப்புறம் இங்க வந்து மலேசியால வந்து முதல்ல ஞாபகம் வர்றதுன்னா நம்ம நண்பர் ஏகேவோட படம் பெல்லா. அதுக்கப்புறம் நம்மளோட படங்கள் நிறைய குருவி அது மாதிரிலாம் நிறைய படங்கள் எடுத்திருக்கோம். அப்படின்னும் வந்து மலேசியாவே கலக்குறார் மக்களே. தமிழர்கள் அதிகமான வாழும் நாடு இல்லை, ஸ்ரீலங்கா அடுத்து மலேசியா தான். நம்ம மலேசியன் தமிழர்கள் தான் அதிகம், அதனால தான் நான் சொல்றேன் மக்களே அப்படின்ட்டு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம நிறைய இது வேற கடைசி படம்னு சொல்லி மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு மக்களே. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் நல்லது செஞ்சா கூட நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். நமக்கு ஒரு சிறு மாற்றம் தான் வந்து இதுவா இருக்கும் மக்களே. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அதோட பாட்டும் பாடுறாரு மக்களே. பாட்டு பாடி எல்லாரும் என்ஜாய் பண்ணி இருக்கிற மக்களே. நிறைய ஈவெண்ட்ல நடக்காத ஒண்ணுலாம் இப்ப நடந்திருக்கு. செல்ஃபி யாரு கொடுத்தாலும் கிஃப்ட் வாங்குறது, கிஃப்ட் போய் இதுன்றது 2027 நம்பர்னு சொல்ல அதையும் அக்செப்ட் பண்ணி எல்லா கிஃப்ட் ஏற்கிறது. அவ்வளோ தூரம் போக சொல்ல அவங்க அப்பா என்னால் வர முடியாதுன்னு சொல்லப்போ ஓடி போய் கட்டி பிடிச்சதுல ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு மக்களே. இவருக்கோசம் இவங்க அம்மா ஒரு பாட்டு பண்ணாங்க மக்களே, சோபா மேம் வந்து. அந்த பாட்டும் எமோஷனலாக கேட்டு அட்லீஸ்ட் அதை வந்து பேச சொல்ல ரொம்ப எமோஷனலாக கலந்துக்கிட்டார் மக்கள் தளபதி. அதுக்கப்புறம் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட் செம்ம பிளாஸ்டாக போச்சு மக்களே. செம்ம பிளாஸ்டாக போவே அடுத்தது நான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
அடுத்து உங்களுக்கு அடுத்து அந்த இடத்துல யாரையும் நாங்க பார்க்க மாட்டோம்னு ரம்யா சொல்றாங்க மக்களே. அது மக்களே முடிப்பாங்க, முடிவு பண்ணிப்பாங்க. யார யார எங்கெங்க வைக்கணும் மக்களே முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்னு வந்து தளபதி சொல்றாரு மக்களே. இன்னும் நினைக்காத அந்த க்ரௌடு 1,00,000 க்ரௌடே நினைக்காத அளவு ஸ்டெப் ஒன்று போட்டாரு பாரு மக்களே. அப்படியே மழங்கி அந்த ஸ்டெப்ல தெரியுமா? அப்படியாப்பட்ட ஸ்டெப்லாம் நம்ம எந்த ஈவெண்ட்லையும் பார்த்துக்க முடியாது. மலேசியா போனவங்கல்ல என் ஃப்ரெண்டெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்ன மக்களே. அதெல்லாம் கேட்டு தான் நான் உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகிட்டு வீடியோலாம் ஜி தமிழ்ல வரும். அப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. அதை மட்டும் மிஸ் பண்ணாம பாருங்க. அது உள்ள கருத்து, அது உள்ள இது லாஸ்டா எண்டிங்ல நம்ம தலைவன் வந்தாரு. அந்த படத்தோட பில்லரு வினோத்தனை. அவரு வந்து நமக்கு இந்த சைட்ல திருவண்ணாமலை தான் அவரு சொந்த ஊர் வந்து. அவரு வந்து என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரீமேக் படம். இதுல அந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஜனநாயகன் அவள் தான் உண்மையில ரீமேக் படம் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க மக்களே. இது தளபதியோட படம். அவள் தான் இவனை தட்டி தூக்கி விட்டு போய் நினைக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காத. இது தளபதியோட படம். இது வந்து லாஸ்ட்ல ஃபேர்வெல்லா இருக்கும், எமோஷனலா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. அது மாரிலாம் அழுகாச்சுல எதுவுமே கிடையாது. ஹோப் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹாப்பி என்டிங் தான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து இது எண்டிங் கிடையாது, இந்த பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசிட்டு முடிச்சிடறாரு மக்களே. அதுக்கப்புறம் நாசர் வந்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, என் பையன் இருக்கிறதுனால இப்போ உயிரோடு இருக்கிறது உங்களால் மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்றாரு மக்களே. இன்னொரு ரெக்வஸ்ட் ஒன்று வைக்கிறார் நாதர் சார் வந்து, நீங்க யார் எந்த விமர்சனம் வைக்கிறான், நீங்க படம் நடிக்கிறத மட்டும் நிறுத்திடாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு மக்களே. இது வந்து யார் என்ன வேணா சொல்லிட்டோம், அடுத்த படம் நீங்க நடிங்க அப்படின்னு சொல்ற மக்களே. ஆனா தலைவர் வந்து சொல்லிட்டாரு மக்களே, நம்ம கடைசி படம் இதுதான், சொல்ல மனசு கஷ்டமாகுது அப்படின்னு சொல்லிட்டாரு மக்களே. இதோட வீடியோ பாருங்க. அடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ற வரை உங்களுக்கு வெளியேறது உங்கள் சென்றால் பாய்.